ஹாய், உங்கள் குழந்தை சொல்கிற சவுண்ட்ஸ் எதுவுமே ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். நான் போன வீடியோவில் குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டீஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஓரல் இமிட்டேஷன் சொல்லி கொடுக்கும்போது அது வந்து சவுண்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஆக்ஷனை மட்டும் இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் இமிட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க வந்து சவுண்டோட சேர்த்து வந்து இமிட்டேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இப்படி பஃப் பண்ண சொல்லலாம், சீக்ஸை இப்படி வச்சுட்டு அது வந்து சவுண்டோடு நம்ம சொல்லும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. நம்ம எங்கே நீ பண்ணு, நீ பண்ணு, நான் பண்ணுறேன் பாரு, நீ கையை வச்சு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையோட கையை வந்து இப்படி தட்ட வைக்கலாம். அப்படின்ட்டு நம்ம சவுண்டோடு நம்ம சொல்லும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக வந்து பண்ணுவாங்க. அடுத்த இதே மாதிரியே குழந்தைங்களையும் வந்து வாயை வந்து இப்படி வைக்கிறதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம வந்து ஸ்மைலிங் பண்ண சொல்லலாம். சரி, இங்கே பாரு பாப்பா வந்திருக்கா பாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈன்ட்டு செய்ய சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்படி ப்ரஷ் ப்ரஷ் பண்ணு, ஈ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சவுண்டை வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு சொல்லி தரலாம். அப்புறமா நம்ம வந்து ஊ சொல்றதுக்கு வந்து இங்கே பாரு, ஊ அச்சோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்ட் எக்ஸ்பிரஷனோட அந்த மூமெண்ட் இது பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பிளே மூலமாக நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டாக வந்து அதை இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. மாதிரி ஊ சொல்கிறதுக்கு வந்து இங்கே பாரு பேபிக்கு நம்ம வந்து கிசி கொடுக்கலாம், எங்கே கிசி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊ சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியும் வந்து நம்ம இமிட்டேஷன் பண்ண வைக்கலாம். அடுத்த குளிர்ந்து பாரு இப்படி சொல்லிட்டு நம்ம இந்த டீத்தை வந்து சாட்டரிங் பண்ணுற மாதிரி மூமெண்ட் வந்து செய்ய வைக்கலாம். இங்கே பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு இந்த மூமெண்ட் இந்த சவுண்டோட கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக வந்து இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம பெரிய இந்த ஆலிகேட்டர் அனிமல்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ஆலிகேட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுவாய, இந்த மாதிரி நம்ம அந்த அனிமல்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டோட நம்ம மவுத் மூமெண்ட்டையும் வந்து நம்ம இமிட்டேட் பண்ண வைக்கலாம். மாதிரி நம்ம வந்து அனிமல்ஸ், அதாவது வெறும்னே சவுண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ண சொல்லாமல் ஒரு அனிமல்ஸ் ஆர் டாய்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த சவுண்ட் இமிட்டேஷனை வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த அலிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஓப்பன் க்ளோஸ் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு தண்ணி கொடுத்துட்டு இங்கே பாரு தண்ணி அனிமல்ஸ் நம்ம வந்து குடிக்க சொல்லலாம். இதை பாரு ஜிராஃபி தண்ணி குடி அப்படின்னு சொல்லி, ஜீப்ரா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சவுண்டு வந்து இமிட்டேட் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி இந்த பேபி டாலுக்கு இப்படி கிசி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம டாய்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எந்த டாய்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டாய்ஸுக்கு வந்து நம்ம செய்கிற மாதிரி. இப்போ சில குழந்தைங்களுக்கு அனிமல்ஸ் பிடிக்கும், சிலருக்கு இந்த மாதிரி பேபி டால்ஸ் பிடிக்கும், சிலருக்கு வந்து பெப்பா பிக் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஓரல் இமிட்டேஷன் சொல்லி தரதுக்கு சில டூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அது வந்து இந்த டாக் டூல்ஸில் வந்து இந்த ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மூலமாக வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ஹார்ன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி இப்படி ஃப்ளாட் ஷேப்லேயும் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஸ்மால் ரவுண்ட் ஷேப்டு விசில் இருக்கும், இல்லைன்னா பிக் ரவுண்ட் ஷேப்டு விசில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மூமெண்ட் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் விசில் இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு இது வந்து நம்ம ப்ளோயிங் சொல்லி தரதை விட இமிட்டேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ன் வச்சு நம்ம சொல்லி தந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு எங்கே அப்படி சொல்ல அப்படி வந்து சொல்ல வைக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராவை வச்சும் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸ்ட்ராக்கில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அப்படி சொல்லி தரும்போது இப்படி இந்த ஊ சவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி பைட் பிளாக்ஸ்லாம் வந்து இருக்குது. பைட் பிளாக்ஸ்க்கு வந்து இப்படி வச்சுட்டு ஈ சொல்ல வைக்கலாம். இதை வச்சும் நம்ம வந்து சொல்ல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பைட் பிளாக்ஸ் நம்ம வந்து டாக் டூல்ஸ் வெப்சைட்டில் இருக்கும். இது இல்லைனாலும் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கி வச்சுட்டு அதை வச்சும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த சிலர் குழந்தைங்களுக்கு வந்து இந்த லிப் க்ளோஷரே இருக்காது, அப்போ இப்படி வச்சுட்டு இந்த ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சவுண்டோடு பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் இந்த மூமெண்ட்டையாச்சும் வந்து குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணணும். அடுத்து வந்து இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து
இப்போ இது வந்து நம்ம குட்டி ரவுண்டு இருக்குது, அதனால இந்த ஓ சொல்லி தரோம். இதே பெரிய ரவுண்டு ஷேப்க்கு நம்ம வந்து ஒரு விசிலோ இல்லை ஸ்ட்ராவோ வச்சுக்கிறது வந்து ஓ அந்த மூமெண்ட் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா சும்மா பேப்பர் பிட்ஸை வந்து பிச்சு போட்டுட்டு அதை வந்து ஊஹூது, இல்லைன்னா காட்டன் பால்ஸை போட்டுட்டு அதை ஊஹூது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊங்கிற ஷேப்பை வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். மாதிரி நம்ம வந்து ஹனி வந்து இந்த லிப்ஸு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம டங் மூமெண்ட்ஸ் வந்து அதை எடுக்கிறதுக்காக இப்படியேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை வந்து செய்ய வைக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த ஏதாச்சும் ஒரு டூல்ஸ், இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இமிட்டேஷன் ஓரல் இமிட்டேஷன் சொல்லி தரதுங்கிறது பார்த்தோம். இதே மாதிரியே வந்து ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாகவும் வந்து சொல்லி தருவோம். ஸோ ப்ராம்ப்ட் மெத்தடில் வந்து இந்த மாதிரி எந்த டூல்ஸும் இல்லாமல் வெறுமனே வந்து ஹேண்ட் மூமெண்ட் மூலமாகவே நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஆ சொல்கிறதுக்கு வந்து இவங்க ஆ சொல்லு ஆ அப்படின்ட்டு இந்த மூமெண்ட்டு இப்படி வச்சுட்டு ஆ அப்படி சொல்லி தரலாம். இல்லைன்னா வந்து ஈ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அடுத்து வந்து ஓ சொல்லுன்ட்டு இப்படி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இமிட்டேஷன் மூலமாக நம்ம இந்த மாதிரி வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸ் இதை வந்து இந்த மாதிரி மூமெண்ட் மூலமாக அவங்கள சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம மீனிங்ஃபுல்லாக வந்து எப்படி கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபர்தராக தான் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து நம்ம சவுண்ட் இமிட்டேஷன்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து சவுண்ட் இமிட்டேஷன் சொல்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி வந்து மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரொம்ப பிஸி கிட்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணால் தான் வந்து சவுண்ட்ஸ் வரும். இல்லை ரொம்ப அமைதியான குழந்தைங்கள அப்படி ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலும் டக்குன்னு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது டக்குன்னு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்படி குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே பாரு ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிட்டு இப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டன்ட் பாஸ் நம்ம வந்து இப்படி வாயை வந்து இப்படி ஆன் வச்சுக்கிட்டு எக்ஸ்பெக்டன்ட் பாஸ் கொடுத்துட்டு குழந்தைங்க அடுத்து வந்து அந்த சவுண்டை இமிட்டேட் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து அவங்க வந்து மறுபடியும் வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும். அப்போ அவங்க சொல்லலைன்னா நம்ம வாயில் வந்து இந்த ப்ராம்ப்ட் பண்ணி அப்படின்னு வந்து நம்ம கை வச்சு வந்து நம்ம செய்ய வைக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டு அவங்க ஒரு வாட்டி ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ ஆ ஆ இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஸ்விங்கிங் பண்ணும்போதும் வந்து இந்த ஊஞ்சலில் வச்சு இப்படி ஆட்டும் போதும் வந்து நம்ம வந்து செய்ய வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேற சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இ இ இ இ இ ப ப ப ப ப ப அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்ட்ஸும் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம ஜம்ப் பண்ணும்போது செய்ய வைக்கலாம், ஊஞ்சல் ஆடும்போது செய்ய வைக்கலாம். இல்லைன்னா இப்படி நம்ம சும்மா அந்த ஒரு பெட்டில் வந்து இப்படி தூக்கி போட்டு வந்து நம்ம வந்து விளையாட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பேபி மைக்கை யூஸ் பண்ணியும் வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படிங்கிறதுனால குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறமா வந்து நம்ம சும்மா வந்து இந்த டனல் மாதிரி வந்து இப்படி நம்ம பண்ணி பேப்பர் டனல் மாதிரி இப்படி பண்ணி ஓ ஸோ அதில் வந்து இந்த எக்கோ சவுண்டு வரும்போது வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், எக்கோ வர மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு ஆ ஊ அந்த மாதிரி சவுண்டு வர வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அப்பயும் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வேற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லி இமிட்டேட் பண்ண வைக்கலாம். இப்போ சிங்கம் எப்படி கத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ கத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வச்சு நம்ம சொல்லி தரலாம். அப்புறமா வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈ சொல்லி தரலாம். அப்புறமா வந்து புலி எப்படி கத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு ஊ புலி கத்துது ஊடு கத்துது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மூமெண்ட் வந்து சொல்லி தரலாம். அப்புறமா வந்து நம்ம மாடு எப்படி கத்துவோம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மா மா அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்புறமா வந்து இங்கே பாரு நம்ம இந்த வாத்து எப்படி கத்துவோம் பக் 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 பக்குன்னு கத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இங்கே பாரு கணக்கானா ப அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இங்கே பாரு நாய் வருது பாரு, நாய் கூப்பிடு வா 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 இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன் ஒவ்வொரு சவுண்டுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டாய்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லா சவுண்டையும் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க நம்ம என்ன சவுண்ட் சொல்கிறோமோ அதே தான் ரிப்பீட் பண்ணணும்னு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது.
ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து அவங்க வந்து இமிட்டேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே நம்ம இந்த ஓரல் பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியோ இல்லை ப்ராம்ப்ட் மெத்தட் யூஸ் பண்ணியோ வந்து நம்ம வந்து இமிட்டேஷன் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம லைனுக்கு வந்து ஆ சொல்ல வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு அந்த ஆ மூமெண்ட் வரல அப்படின்னா ப்ராம்ப்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆ அப்படி சொல்ல வைக்கலாம். இல்லைன்னா இப்படி நம்ம இந்த பைட் பிளாக்ஸையோ இல்லை டங் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையோ வச்சுட்டு ஆ அப்படி சொல்ல வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து சவுண்ட்ஸ் வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்புறமா நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ வெஹிக்கிள்ஸ் எப்படி கார் எப்படி போகுது போகுது அப்படின்னு சொல்லி தரலாம். அப்புறமா நம்ம ஏதாச்சும் வந்து டாய்ஸ் இப்படி மேலே வச்சுட்டு டொப்பு டொப்பு டொப் 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 டப் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் அப்படி அதை கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்க்ளமேட்டரினா நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு சவுண்ட்ஸ் ஆ அப்படின்னு சொல்லலாம், அச்சோ அப்படின்னு சொல்லலாம், ஓ டொப்பு அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபேக்கிங் காஃப் யூஸ் பண்ணியில வந்து ஸ்னீஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணலாம். இப்போ அச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து நம்ம இப்படி இது பண்ணி தும்மல் வர மாதிரி அச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அதை ரிப்பீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படின்னு நம்ம இரும்புற மாதிரி வச்சும் வந்து நம்ம வந்து சவுண்ட்ஸ் வந்து இமிட்டேட் பண்ண வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி.